இந்த உலகத்தில் பலவிதமான போதைப் பொருட்கள் உள்ளன. சிகரெட், மது, போதை மருந்துகள் போன்றவற்றிற்கு அடிமையாகும் நபர்களை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஆனால் பாலியல் போதை என்பது மற்ற எல்லா போதைகளையும் விட ஆபத்தானது என்பதை பலர் அறிவதில்லை. இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் உங்கள் மனதையும் பலவீனப்படுத்துகிறது. மேலும் சமூகத்தில் உங்கள் மரியாதையை குறைத்து ஒரு கேவலமான பெயரை உங்களுக்கு ஏற்படுத்தும். எல்லா மனிதர்களுக்கும் பாலியல் ஆசை இயல்பானது. இது இல்லை என்றால் மனித இனம் தொடர்ந்து வளராது. ஆனால் இந்த உணர்வு வேகமாக வளர்ந்து கட்டுப்பாட்டை மீறும்போது அது ஒரு போதையாக மாறிவிடுகிறது. இதில் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், பலர் தங்களுக்கே இந்த பிரச்சனை இருப்பதை உணர்வதில்லை. அவர்கள் தங்கள் செயல்களை இயல்பானது என்று நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பாலியல் அடிமைகளாக மாறிவிட்டார்கள். மற்றவர்களை பாலியல் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்துதல். நீங்கள் பொதுவாக ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம். மற்றவர்களின் துன்பங்களில் பங்கெடுத்து உதவுபவராகவும் தோன்றலாம். ஆனால் உடலுறவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் மற்றவர்களை ஒரு பொருளாக மட்டுமே பார்க்கிறீர்கள். உங்களுக்காக அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதுதான் உங்கள் கவலை. கலவி முடிந்தவுடன் அவர்களை பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் இருக்காது. உங்கள் விருப்பப்படி அவர்களை பயன்படுத்தி விட்டு விடுவீர்கள். வாழ்க்கை எப்போதும் ஒரு நெருக்கடியாக இருப்பது, பாலியல் தேவைக்கே எப்போதும் முன்னுரிமை கொடுப்பதால் மற்ற வாழ்க்கை கடமைகளில் குழப்பமாக இருப்பீர்கள். உங்கள் பாலியல் ஆசைகளை நிறைவேற்ற எப்போதும் முயற்சித்துக் கொண்டிருப்பீர்கள். எப்படி பெண்களை கவர்வது, எப்படி அவர்களை உடலுறவுக்கு இணங்க வைப்பது, எப்படி சூழ்நிலைகளை சமாளிப்பது என்பதை பற்றியே சிந்திப்பீர்கள். படிப்பு, வேலை, உண்மையான காதல் இவை அனைத்தும் உங்களுக்கு இரண்டாம் நிலைப்பட்டவை ஆகிவிடும். அதிகமான சுயின்பம் ஒரு எச்சரிக்கை அறிகுறி. பாலியல் அடிமைகள் அடிக்கடி சுயின்பத்தில் ஈடுபடுவார்கள். காலை, மதியம், இரவு என்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம். வாரத்திற்கு 20 முறைக்கும் மேல் இதில் ஈடுபடுபவர்கள் பாலியல் வேட்கையின் அடிமைகளாக இருக்க வாய்ப்புள்ளது. காதல் வாழ்க்கையில் எப்போதும் பிரச்சினைகள். பாலியல் ஆசைகளால் தூண்டப்பட்ட தவறான முடிவுகளால் இவர்களின் காதல் உறவுகள் எப்போதும் பிரச்சனைகளில் சிக்கியிருக்கும். பெரும்பாலும் காதலை விட உடல் உறவுகளிலேயே ஆர்வம் காட்டுவதால் உண்மையான உறவுகள் உடைந்து போகும். இதனால் இவர்களின் காதல் வாழ்க்கை எப்போதும் நிலையற்றதாக இருக்கும். எப்போதும் பாலியல் எண்ணங்களில் மூழ்கி இருத்தல். சில நிமிடங்களுக்கு மேல் எந்த ஒரு வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் மீண்டும் பாலியல் எண்ணங்களில் மூழ்குவது ஆபத்தான அறிகுறியாகும். உடலுறவு பற்றிய கற்பனைகள் தொடர்ந்து வருவதும், அதை நடைமுறைப்படுத்த திட்டமிடுவதும், பிறகு மீண்டும் அதே சுழற்சியில் சிக்குவதும், இவை அனைத்தும் உங்கள் பாலியல் அடிமைத்தனத்தை உறுதிப்படுத்துகின்றன. விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் உடலுறவு கொள்ளுதல். பாலியல் அடிமைகள் தங்கள் செயல்களின் விளைவுகளை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். உங்கள் மனைவியை விட்டு வெவ்வேறு பெண்களுடன் உறவு வைத்திருப்பது உங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கும் என்பதை உணராமல் இருப்பது நீங்கள் முழுமையாக காமத்தில் மூழ்கியுள்ளீர்கள் என்பதை காட்டுகிறது. சுய கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக உணர்தல். நீங்கள் உடல் உறவை நிறுத்த முடியாத நிலை, அல்லது நிறுத்த முயற்சித்தாலும் தோல்வியடைவது, உங்கள் ஆற்றலை இழந்துவிட்டதாக உணர்வது, இவை அனைத்தும் பாலியல் அடிமைத்தனத்தின் அறிகுறிகள். இறக்கும் வரை இதை நிறுத்த முடியாது என்று நினைப்பது நீங்கள் முழுமையாக அடிமையாகிவிட்டீர்கள் என்பதை குறிக்கிறது. சுயவெறுப்பு மற்றும் குற்ற உணர்வு. உங்கள் செயல்களால் உங்களுக்கே வெறுப்பு ஏற்பட்டால் அல்லது தொடர்ந்து குற்ற உணர்வால் துடிப்பீர்களானால் உங்கள் பாலியல் ஆசைகளே இதற்கு காரணமாக இருக்கலாம். உங்களை நீங்களே வெறுப்பது உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு எச்சரிக்கை அளிப்பதாகும்.